ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் சிம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம். எப்ப இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் சிம்பிள் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்து இல்லையா, இரண்டாம் உலக போர். அப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் யூஎஸ் பேஸ்டு கண்ட்ரீஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ரிசோர்சஸ் தேவைப்பட்டுச்சு. அப்பெல்லாம் என்ன இந்த அளவுக்கான பெரிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. நெட்டோ அல்லது சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இந்த அளவுக்கு பெருசா கிடையாது. எல்லாரும் கன்னு, வெப்பன்ஸ், மெஷினரிஸ், அந்த வெப்பன்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வேணும்ல, சும்மா இப்படி தயாரிப்பாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, எந்த பொருள் தயாரிக்கிறதா நமக்கு தெரியும், டிராயிங் இருந்தா தான் பண்ண முடியும். கரெக்டான யூஎஸ்ல எல்லாம் எப்பவுமே தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. யூரோப்பியன் கண்ட்ரில எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ மீன் முதல்ல செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல. அப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பொருள் வேணும்னா இன்னொரு கண்ட்ரியை நான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், நான் தயாரிக்க முடியாது. புரியுதா நான் சொல்றது? உதாரணத்துக்கு இப்ப நமக்கே ஒரு பொருள் வேணும், யூஎஸ்ல இருந்து நம்ம டிராயிங் கொடுத்தோம்னா அவங்க தயாரிச்சு நம்ம கொடுத்துருவாங்க. அல்லது நம்ம கிட்ட ஒரு பொருள் வேணும்னா அவங்க டிராயிங் அனுப்பிச்சு நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. கரெக்டா இல்லையா? ஆனா நம்ம வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டா? பட் அவங்க வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ தே won't understand the drawing. ஒரு லேமேனா, ஒரு டிராயிங் டிராஃப்ட் மேனா இருக்கிறவங்க வந்து அந்த டிராயிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ப்ரொடக்ஷன் பண்றவங்களுக்கு அது தெரியாது. ரைட்டா? அப்ப என்ன ஆயிடுச்சு, மினிமமான ரிசோர்ஸை வச்சுதான் வந்து அங்க வார் நடந்துச்சு. அப்பெல்லாம் வந்து நம்ம ஊர்ல ஒரு டிராயிங்கை போட்டு அதை அமெரிக்கால கொடுத்து அவங்க தயாரிப்பாங்கன்னா இல்ல, அதே மாதிரி அவங்க ஒரு டிராயிங் நமக்கு கொடுத்து தயாரிப்பாங்கன்னா அதுவும் கிடையாது. அப்பதான் இது ஒரு பெரிய லெவல்ல வந்து டிபேட் ஆனதுனாலதான் கம்பல்சரி ஆல் ஓவர் த வேர்ல்டு எந்த கண்ட்ரியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனும் யூஸ் பண்ணலாம், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு குளோபல் லெவல்ல எங்க நீங்க போனீங்கனாலும் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். புரியுதா? முதல்ல அப்படி இல்லை. அண்ட் ஸ்பெசிபிக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா மோஸ்ட் ஆஃப் த டிராயிங் வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல தான் இருக்கும். கரெக்டா? தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல அவ்வளோக்கா ஜாஸ்தி இருக்காது. அப்ப யார் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க? சிவில் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வியூ வந்து மோஸ்ட்லி இமேஜினரியா இருக்கும். ஆக்சுவலா வந்து மெக் டிசைன் என்னோட யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு, MDC ஸ்பேஸ் ENGG அப்படிங்கறத யூடியூப் சேனலோட நேமு. நீங்க அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னாவே ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 8 வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் எதுக்கு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வேணும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு, அந்த சிம்பிளை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது உட்பட ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த பாக்ஸ்ல வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், மோஸ்ட்லி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது இதர் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஆர் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், இதுதான் ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்ணுவோம்.